திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்ய குறுகிய கால அவகாசம்தான் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதில் மனு தாக்கல் செய்ய குறுகிய கால அவகாசம்தான் வழங்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதி விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தர்கா தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை தங்களுக்கு அவகாசம் வழங்குவதற்கு முன்பே மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தர்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், விவரம். வணக்கம் ராஜலட்சுமி. இந்த வழக்கில் தனி நீதிபதி எங்களை தாமதமாக முன்வந்து சேர்த்தால் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. உரிய பேப்பர் கூட படிக்க முடியவில்லை. எங்களது வாதங்களையும் கேட்க வேண்டும் என தர்கா தரப்பு மூத்த வழக்கறிஞர் மோதன் வாதங்களை மேற்கொண்டிருக்கிறார். குறுகிய காலத்திற்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டது என தர்கா தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறது. இறுதி நாள் விசாரணையின் போது நான் வீடியோ விசி கான்பரன்ஸில் வாதத்தை வைக்க முன்வைத்தேன். எனது வீடியோ கான்பரன்ஸ் கட் செய்யப்பட்டிருக்கிறது. இது தனி நீதிபதி தன்னை அசியப்படுத்தி விட்டார் என வழக்கறிஞர் கடுமையான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். தனி நீதிபதியின் உத்தரவில் என்ன தவறு உள்ளது என்பதை குறிப்பிட்டு வாதிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. எப்போது வாதம் முடிவு செய்யப்பட்டது என்று பொதுவாக வாதிடக்கூடாது, ஏற்புடையதல்ல. தனி நீதிபதியின் உத்தரவு சட்டப்பூர்வமாக என்ன தவறு உள்ளது என்பது குறித்து வாதிட வேண்டும் என நீதிபதிகள் தர்கா தரப்பை கண்டித்து இருக்கிறது. தற்போது வழக்கு தொடர்பான வாதங்களை மட்டும் முன்வைங்கள் என நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்போது வழக்கு தொடர்பான வாதங்களை மட்டும் முன்வைங்கள் எனவும் தர்கா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய குறுகிய கால அவகாசம் தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என தர்கா தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. இறுதி நாள் விசாரணையில் நான் வீடியோ கான்பரன்ஸில் வாதத்தை வைக்க முன்வந்தேன். எனது வீடியோ கான்பரன்ஸ் கட் செய்யப்பட்டிருக்கிறது. இது தனி நீதிபதியின் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என தர்கா தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. தர்கா தரப்பில் நாங்கள் கூடுதல் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டிருந்தோம். ஆனால் எங்கள் தரப்பு கேட்பதற்கு முன்னதாகவே திருப்போன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்து விட்டிருக்கிறார். நான் திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டேன் என தர்கா தரப்பு சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே நீதிபதி கனகராஜர் பிறப்பித்தல் வரும் காலத்தில் இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்திற்கும் தீபம் ஏற்ற வேண்டும் என கோவில் நிர்வாகம் முடிவு செய்யலாம் என தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. பின் ஏன் உங்கள் தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என நீதிபதிகள் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று ஏற்கனவே நீதிபதி கனகராஜ் உத்தரவில் கூறியிருக்கிறார் என்று மனுதாரர் கூறியிருக்கிறார். மதுரையில் மத நல்லிணக்கம் நிலவுகிறது, அதை தடைபிடிக்க வேண்டும் என தர்கா கூறியிருக்கிறது. நீதிபதி தனது உத்தரவில் மலை உச்சியில் ஆக்கிரமிப்புகளை தடுக்கும் விதமாக உரிமைகளை நிலைநாட்டும் விதமாகவும் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவில் கூறியிருக்கிறார். வழக்கங்களை மாற்றுவதற்கு இதுபோன்ற மனுக்களை விசாரிக்க முடியாது என தர்கா நிர்வாகம் சொல்லியிருக்கிறது. எனவே ஆக்கிரமிப்புகளை தடுக்கும் வகையில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருப்போன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி ஒட்டுமொத்த உத்தரவு சட்டத்திற்கு எதிரானது என தர்கா நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு வாதங்களை முன்வைத்து சென்று கொண்டிருக்கிறது. ராஜலட்சுமி, இந்த வாதமானது கிட்டத்தட்ட 1 மணி நேரங்களை கடந்து சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. முதலில் நாம் பார்த்தோமானால் கோவில் தரப்பில் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். தேவஸ்தானத்தின் சார்பாக அவர்களுடைய வழக்கறிஞர்களும் தற்சமயம் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். தற்சமயம் தர்கா சார்பாக வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த வழக்கு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மதிய உணவு இடைவேளை என்பதும் கூட இன்னும் சிறு நேரத்தில் வந்துவிடும். அதற்கு பின்பு இந்த வழக்கானது ஒத்தி வைக்கப்படுமா அல்லது மீண்டும் நடத்தப்படுமா என்ற அனைத்து விவரங்களும் இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு கிடைக்கப்பெறும். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.